ராமநாதபுரம் மாவட்டத்தில் வசித்து வரும் காட்டு நாயக்கர்களுக்கு பழங்குடியினர் சாதி சான்றிதழ் கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆயிரக்கணக்கானோர் பள்ளி மாணவர்களுடன் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து காட்டு நாயக்கர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் புல்லானியிடம் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுமார் ஆயிரக்கணக்கான காட்டு நாயக்கர்கள் தற்பொழுது முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இவர்களுக்கு ஆண்டாண்டு காலமாக அதாவது சான்றிதழ் கிடைக்காமல், ஜாதி சான்றிதழ் கிடைக்காமல் பள்ளி படிப்புகளை மாணவ மாணவிகள் தொடர முடியாத ஒரு அவலநிலை இருப்பதாகவும், அரசுடைய எந்த விதமான நலத்திட்ட உதவிகளும் கிடைக்க வாய்ப்பில்லாமல் இருப்பதால் இதனை வலியுறுத்தி பல்வேறு கிராமங்களை சார்ந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள காட்டு நாயக்கர்கள் தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இது குறித்து திருப்புலானி பகுதியை சேர்ந்த புல்லானி அவர்கள் நம்மிடத்திருக்கிறார். அவரோட நம்ம பேசலாம். ஆனா வணக்கம், உங்களுடைய கோரிக்கை என்ன, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன? ஐயா, எங்களோட கோரிக்கை 1964 இருந்து நாங்க இதே போராட்டமா தான் போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த விதமான ஒரு படிப்பு வசதியும் கிடையாது, ஜாதி சான்றிதழ் எங்களுக்கு கொடுக்க கிடையாது, எங்களுக்கு பண்ணி வளர்க்க முடியாது. இப்ப நான் எங்க அப்பா எங்க ஐயா எங்க அப்பாவை படிக்க வைக்கல, எங்க அப்பா என்னைய படிக்க வைக்கல. என் பிள்ளையாவது நான் படிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குமா இல்லையா ஐயா? எங்களுக்கு 5ஆம் கிளாஸுக்கு மேலே பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு போனால் படிக்க வைக்க எங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. எங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உங்களை படிக்க வைக்கணுங்கிறாங்க. அதோட பிள்ளைய புறமா இப்போ தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு படிப்பு வசதி கேட்க எங்களுக்கு ஜாதி சான்றிதழ் தானே படிப்பு வசதி வேணும். பறந்து போகிற பறவை கூட இது கலப்புறாந்து கழுவு அப்படிங்கிற ஜாதி இருக்கு. தரையில முளைக்கிற மரத்து கூட இதுக்கு தென்னை மரம், மாமரம், முருங்கை மரம் அப்படிங்கிற ஒரு ஜாதி இருக்கு. தெருவில் நிற்கிற நாய் கூட ஜாதி இருக்கலையா? இது நல்ல நாயா, இது கொச்சி நாயா, இது கோம்ப நாயா அப்படிங்கிற ஜாதி இருக்கு. அப்படி இல்லாத அளவுக்கு நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த மணலாளியா பிறந்தா பொத்துன்னு அங்கேருந்து கீழே விழுந்தான். எங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் சோறு கட்சி நான் கேட்கிறேன், ஒரு சாதாரண ஒரு ஜாதி சான்றிதழ் நான் கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? எங்க பிள்ளைகளும் படிக்க வேணாமா? எங்களுக்கும் எங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும் ஒரு ஆசை இருக்காதா? இந்த கோரிக்கையை நீங்க எத்தனை வருஷமா கோரிக்கை வச்சு? 1964 வந்து போராடிக்கிட்டு இருக்கான். 1964 வந்து இந்த ஜாதி சான்றிதழுக்கு போராடிக்கிட்டு இருக்கான். ஆமா, இதனால எங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு. பிள்ளைய படிக்கல. ரெண்டாவது எங்களுக்கு ஏரியாவில் பண்ணி வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பறவைகள் பிடிக்க முடியாது. எங்களுக்கு குலத்தொழிலே பறவைகள் பிடிக்க தொழில் தான். அதே எங்களை ரத்தாயிட்டாங்க, பறவைகள் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜாதி சான்றிதழ் இல்லை. நாங்க எதை வச்சு நாங்க பிழைக்கிறது? எதை வச்சு பிழைக்கிறது? உங்களுடைய அதாவது ஏற்கனவே பல கட்ட போராட்டங்கள் நடத்திட்டீங்க. இப்போ உள்ள இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கடுமையா பாதிக்கப்படுறதா சொல்லி இப்ப ஏராளமான மாணவர்கள் மாணவிகள் வந்திருக்கீங்க. இப்ப எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் இருக்குங்கிறத சொல்லுங்க. வணக்கம், ராமநாதபுரம் சக்கரவட்ட 16 கோயிலில் வசித்து வருகிறேன். நான் 10th படிச்சிருக்கேன். 10th படிக்கையில எனக்கு கெஸ்ட் இல்லாம என்னை பப்ளிக் எக்ஸாம் எழுத விடலை. அதோட பணம் கட்டி ஒரு ஜாதி சான்றிதழ் எங்க அப்பா போய் பணம் கட்டி ஆபீஸ்ல வாங்கிட்டு வந்து அதை வச்சு எழுதி பாஸ் ஆயிட்டேன். திரும்ப 12th படிச்சு அதே மாதிரி வச்சு படிச்சிட்டேன். திரும்ப காலேஜ் படிக்கையிலே படிச்சிட்டேன். காலேஜ் படிச்சப்பட்டு அந்த ஜாதி சான்றிதழ் செல்லாது, உங்களுக்கு நீங்க இந்த கேஸ்ல நீங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு எங்களை ஒதுக்கி வச்சுட்டா. நான் இன்னைக்கு டிகிரி முடிச்சுட்டு என் வாழ்க்கை கேள்விக்குள்ள இன்னைக்கு எந்த ஒரு வேலைக்குமே போக முடியாம நான் போராடிக்கிட்டு தான் இருக்கேன். இதுவரைக்கும் இன்னும் கிடைக்கல. இந்த ஒரு கட்டம்னாச்சு இதுவரைக்கும் எங்க தாத்தா எங்க அப்பா எல்லாரும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. கரெக்டா அந்த எலெக்ஷன் டயத்துல கொடுக்குறேன்னு சொல்றாங்க, கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்திடுறாங்க. இப்ப இந்த ஒரு கடைசி கட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க போராடுறோம். மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இந்த வாட்டினாச்சும் எங்களை ஜாதி சான்றிதழ் கொடுத்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆமா, இப்ப பல்வேறு கட்டமான போராட்டங்கள் நடத்துறதுக்கு அப்புறம் இப்ப ஜாதி சான்றிதழ் வந்திருக்கீங்க. இப்ப நீங்க இந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு எவ்வளவு பாதிப்பு இருக்கு உங்களுக்கு? ஜாதி சான்றிதழ் எங்க பிள்ளைகளை நாங்க படிச்சு எங்களுக்கு வேலை வாய்ப்பு எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. எங்க பிள்ளைகளாவது படிச்சு எங்க பிள்ளைகளுக்காவது வேலை வாய்ப்பு படிக்க வைக்கிறது எப்படி வேணா படிக்க வச்சிருவோம். ஜாதிதானே வேலைக்கு போக முடியும். இப்ப எங்க சொந்தக்காரில் எங்க அத்தை மேனா அவ்வளவு பெரிய படிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு வேலைக்கு போக முடியல. வேலைக்கு போனா ஜாதி சான்றிதழ் வேணும். ஜாதி சான்றிதழ் இருந்தா தான் நாங்க வேலைக்கு போக முடியும். ஜாதி சான்றிதழ் எங்களுக்கு கண்டிப்பா வேணும். அதனால எத்தனை நாள் ஆனா நான் உட்காந்து போராடி ஜாதி சான்றிதழ் வாங்கிட்டு தான் இந்த இடத்த விட்டு நாங்க போவோம். இப்ப ஜாதி சான்றிதழ் இல்லாதனால நீங்க வேற அரசுடைய திட்டங்கள் கிடைக்குதா? எங்க கிடைக்குது? என்ன செய்யறா? எங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு எதுவும் செய்யறது கிடையாது. நாங்க உழைக்கிறோம், நாங்க சாப்பிடுறோம். அரசாங்க பொருள்னு எங்களுக்கு எதுவுமே வர்றது கிடையாது. எங்களுக்கு என்ன ஜாதி சான்றிதழ் எங்க பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணும். நாங்க இப்படி ஆயிட்டோம். நாங்க ஒரு குப்பை பறிக்க ஒரு கடை கூட்டி இதனால நாங்க வாழ்ந்துட்டோம். எங்க பிள்ளைகளும் எங்களை மாதிரி இருக்க கூடாது. நல்லா படிக்கணும், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு போகணும். நீங்க எப்படி இந்த மாதிரி மத்த இடத்துல எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி நாங்களும் இருக்கணும். ரொம்ப நாங்க கஷ்டப்படுறோம். எந்த சலுகையுமே எங்களுக்கு கிடைக்குது இல்ல. ஜாதி இல்லாம எதுவுமே எங்களுக்கு இல்ல. எல்லாமே எங்களுக்கு ஒதுக்கிதான் வச்சு பாக்குறோம். ஜாதி இல்லாம எங்களை எங்க போனாலும் சரி ஜாதியை தான் எங்களுக்கு கேட்கறோம். எல்லாத்தையும் எங்களை ஒதுக்கி வச்சு தான் பாக்குறோம். எங்களுக்கு கண்டிப்பா வேணும். நாங்க இந்த இடத்த விட்டு போகவே மாட்டோம். இன்னைக்கு இப்பெல்லாம் நாங்க எத்தனை நாளானா நாங்க இங்கதான் இருப்போம். ஜாதி எங்களுக்கு வேணும்.
எங்க பிள்ளைகளுக்கு எங்க பாட்டப்பட்டிருக்க இல்லை யாருக்குமே இல்லை. இனிமேல எங்களுக்கு வேணும், இன்னையாவது எங்களுக்கு வேணும்ல. அது எனக்கு அதுக்காக நாங்க போராட்டத்துக்காக நாங்க இருக்கிறோம் இங்க. இன்னும் எங்களுக்கு கஷ்டப்படுறோம். இங்க இருந்து நாங்க ஜாதி வாங்காம நாங்க போக மாட்டோம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 8வது வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுக்கு மேல படிக்கலையா? அதுக்கு மேல ஜாதி எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு எந்த ஜாதியை நாங்க கொடுத்து நாங்க படிக்க வைக்கிறது? நாங்க படிக்கிறது அதனால ஜாதி தப்ப நாங்க நிப்பாட்டிட்டோம். எங்களுக்கு ஜாதி இல்லாம நாங்க படிக்க வைக்கல எங்களை. இன்னும் எங்க பிள்ளைகளுக்காக நாங்க படிக்க வைக்கிறதுக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட நரிக்குறவ பொதுமக்கள் காட்டு நாயக்கர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். மன்னர்கள் காலத்தில் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட இவர்கள் தற்பொழுது வரை ஜாதி சான்றிதழ் இல்லாததால் பள்ளி மாணவர்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டு அவருடைய கல்வியுடைய மேல் படிப்பு படிக்க முடியாமல் கடுமையாக அவதி அடைந்து வருகிறார்கள். ஆகவே இந்த ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் இவர்களுக்கு ஜாதி சான்றிதழை வழங்கினால் மட்டுமே இந்த இடத்தை விட்டு கிளம்புவோம், இல்லை என்றால் 10 நாள் ஆனால் கூட இந்த இடத்திலேயே இருப்போம் என்று உறுதியோடு தற்பொழுது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் போராட்டத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.